பெண்ணியும் கடல் கொள்ளையர் கிளிகளும். ஆரம்பம். ஒரு அழகான கடற்கரை கிராமத்தில் பென்னி என்ற சிறுமி வாழ்ந்தாள். அவள் மிகவும் துணிவானவள், எப்போதும் புதிய சாகசங்களைத் தேடி பயணிக்கும் ஆர்வமுள்ளவளாக இருந்தாள். அவளுக்கு கடல், கப்பல்கள் மற்றும் கடல் கொள்ளையர்கள் பற்றிய கதைகள் மிகவும் பிடிக்கும். மர்மமான நோட்டீஸ். ஒரு நாள் பென்னி கிராமத்தின் புகைப்பட கோரிக்கையை பார்வையிட்டபோது ஒரு மர்மமான நோட்டீஸ் கண்டாள். அதில் கடல் கொள்ளையர் கிளிகள் மற்றும் புதையல் தேடல் என்று எழுதப்பட்டிருந்தது. அது அவளுடைய ஆர்வத்தை தூண்டியது, மேலும் அவள் அந்த நோட்டீஸை அதன் விளிம்பிற்கு கலைந்து பயணத்தைத் தொடங்கினாள். கிளிகளின் நெடுஞ்சாலை. பென்னி தனது சிறந்த நண்பர் சாம்புடன் கடற்கரை நோக்கி பயணித்தாள். அங்கே அவள் ஒரு சிறிய கப்பலை கண்டாள், அதன் மேல் பல வண்ணமயமான கிளிகள் இருந்தன. அவளது உதவியுடன் பென்னி மற்றும் சாம் அந்த கிளிகளைப் பற்றி பேசத் தொடங்கினர். அவை மந்திரம் போன்ற கிளிகள், பேசக்கூடியவையாகவும் அவர்கள் வழிகாட்டிகளாகவும் இருந்தன. முதன்மை மாயம். அந்த கிளிகள் பென்னிக்கும் சாமுக்கும் ஒரு மாயக்காரர் இருப்பிடத்தை அடையாளம் காட்டின. அங்கே அவரிடம் ஒரு பழைய வரைபடம் இருந்தது. அது ஒரு புதையலின் வரைபடம். மாயக்காரர், கிளிகளின் சொந்தம், அவர்களுக்கு அந்த வரைபடத்தை கொடுத்தார், மேலும் கிளிகள் அவளை வழிநடத்தச் சென்றன. கடல் கொள்ளையர் குகை. புத்திசாலித்தனமும் துணிவும் கொண்டு பென்னியும் சாமும் கிளிகளின் வழிகாட்டுதலின்படி பயணித்தனர். கடல் வழியாக அடர்ந்த காடுகள் மற்றும் பாறை பவழப்பாறைகள் ஆகியவற்றை கடந்து அவர்கள் ஒரு பெரிய குகையை அடைந்தனர். அது கடல் கொள்ளையர் குகை. புதையலின் இரகசியம். குகையின் உள்ளே பென்னியும் சாமும் ஒரு பழமையான கப்பலின் இடிபாடுகளை கண்டுபிடித்தனர். அவர்கள் கிளிகளின் உதவியுடன் பல சவால்களை எதிர்கொண்டு இறுதியில் பெரிய ஒரு புதையலை கண்டுபிடித்தனர். அதில் மிளிரும் தங்க நகைகள், விலையுயர்ந்த கற்கள் மற்றும் பழமையான முக்கியமான பொருட்கள் இருந்தன. முடிவு. பென்னியும் சாமும் கிளிகளின் உதவியுடன் புதையலை மீட்டு கிராமத்துக்கு திரும்பினர். அவர்கள் சாகசத்தை மற்ற கிராமவாசிகளுடன் பகிர்ந்து கொண்டனர். பென்னி தன்னுடைய துணிவும் புத்திசாலித்தனமும் கொண்டு கிராமத்தில் புதிய கதைகளின் நாயகியாக உருவானாள்.